கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலையும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்த அமரவும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறேன். அவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்ததாமே நம்ம மத்தியில் இடைபடுவாராக. வருகிற 21 தினங்கள் நாம் காலை பொழுதுல நாம் எதெல்லாவற்றையும் இழந்தோம், அதை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றிலிருந்து கர்த்தர் நம்மளோடு இழந்தவைகளை கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாய் தருவாராக. இன்றைக்கு நாம் எதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தாவீதனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. தாவீதனுடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள் இருந்தாலும் தாவீது இந்த இடத்துல செய்த சில தவறுகளை குறித்து நம்ம பார்த்து, அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து, அந்த சிந்தனையிலிருந்து நான் எப்படி விடுதலை வர வேண்டும், அதிலிருந்து கர்த்தர் என்னை எப்படி விடுதலையாக்க போகிறார் என்கிறதையும் தாவீதனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஏன் தாவீது சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு ஜெபத்தை அங்கே எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்? நான் அந்த தண்டையை பின்தொடர்ந்து போகலாமா, நான் அதை பிடிப்பேனா என்று சொல்லி அவர் தேவனுடைய சமூகத்திலே ஆலோசனை கேட்கிறார். சரி, இதுதான் நம்முடைய 21 நாள் ஜெபங்களிலேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்கிற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்துல யோபு பக்தனை குறித்து நாம் பார்க்கலாம். யோபு பக்தனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இழந்த ஒரு யோபு அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். அதே போல இந்த நாள் 21 நாள் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் இரட்டிப்பாய் தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தவறுக்கு காரணம் என்ன, அந்த ஜெபத்தினுடைய பின்னணியத்தை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய 27ஆம் அதிகாரம் அதில் இந்த 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். பாருங்க அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதை போல நாம் நம்முடைய விருப்பத்தின்படி யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நாம் தாவீதினுடைய காலத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுதும் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். அன்றைக்கு சாவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில சவுல் ராஜா தாவீதை டைரக்டாவே 5 முறை கொலை செய்வதற்கு, யுத்தத்திலே இராணுவ வீரர்களோடு தாவீதை கொலை செய்வதற்கு தீர்மானிக்கிற அந்த நேரங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவனை பாதுகாத்து நடத்தினார். அது மட்டுமல்ல, சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவனுடைய பெற்றோர்கள் அவனை வெறுத்தார்கள், சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள், கரடிகள் வந்துச்சு, சிங்கங்கள் வந்துச்சு. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை கொண்டே அவன் ஜெயிக்கிறவனாக இருந்தான். எல்லாவற்றிற்கும் தேவனை முன்னிறுத்தி அவன் வாழ்க்கை செய்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு நாமும் கூட ஆரம்பமாக ரட்சிக்கப்படுகிற தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில நாம் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் நிற்பதை நாம் வழக்கமாக கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா வேண்டாமா என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு 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 செய்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கி வரும் பொழுது, நாமாகவே தீர்மானத்தை எடுத்து நாம் செயலாற்றும் பொழுது
சில இடங்களிலே தோல்விகளை பார்த்து வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்களாக சில ஆலோசனைகளை எடுத்து தோற்று வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேச விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை நான் எடுத்த தீர்மானம் தோல்வி ஆகிவிட்டதே, நான் எடுத்த தீர்மானம் வேதனை வந்ததே, நான் எடுத்த தீர்மானத்தினால இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுகிறார்களே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை அங்கு தாவீதுனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தாவீதும் எல்லாவற்றிலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பதிலை கேட்டு தேவ சத்தத்தை கேட்டு செயல்பட்ட தாவீதுனுடைய வாழ்க்கையில சவுல் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் மூலமாய் அவனுக்கு பயம் வந்தது. எப்படி அவன் சொல்லுகிறார், எப்படின்னா பாருங்க, பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். அது பயம். இன்னைக்கு பயத்தினால சில சூழ்நிலைகளினால உங்க வாழ்க்கை சிதைந்து போய் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் அழிக்கப்பட்டு வேதனைக்கு உரியதாய் மாறுமானால், இன்னைக்கு தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவருடைய சமூகத்துல மீண்டும் ஆலோசனை கேட்டு அதை சரி பண்ணுகிறதை போல நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு சிறைப்பட்டு போன அனுபவம். அப்ப அவன் தாவீது தன்னுடைய இருதயத்துல ஒன்றிய நினைத்ததை அவன் நிறைவேற்றி தோற்று போன ஒரு வாழ்வை எப்படி அழகான மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். வாசிக்கலாமா? நம்முடைய வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கு வேதத்துல 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெலிஸ்தியருடைய பட்டணம் தான் சிக்லாக் என்று சொல்லுகிற ஒரு இடம். பெலிஸ்தியருடைய தேசத்திலே சிக்லாக் என்கிற பட்டணத்துல இவனோடு கூட இருந்த 600 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அந்த சிக்லாக்கிலே வைத்துவிட்டு இவன் இன்னொரு தேசத்துல யுத்தத்திற்காய் கடந்து போகிறான். இவன் யுத்தத்திற்காய் கடந்து போய்விட்டு மீண்டும் தன்னுடைய தேசத்திலே, அதாவது சிக்லாக் என்ற பகுதியிலே அந்த இடத்துல வரும் பொழுது அவனுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் காணவில்லை. மனைவியை காணவில்லை, பிள்ளைகளை காணவில்லை, அவனுடைய உடைமைகளை காணவில்லை. அந்த இடம் முழுவதும் செழிப்பாயிருந்த அந்த இடம் தீக்கு இரையாக்கப்படுகிறது. இவன் பார்க்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கும். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்தியும் சிறைப்பிடித்து போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒருவேளை நீங்கள் எடுத்த தீர்மானம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக நஷ்டங்கள். ஏன்? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கேட்கல, சில ஆலோசனைகள் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கேட்கல. இப்போ கணவன் மனைவியினுடைய உறவை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். அப்போ இந்த 2 குடும்பங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது 2 குடும்பத்திலிருந்தும் வித்தியாசமான குணங்கள் இருக்கும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி உள்ள குணங்கள் இருக்காது, 2 பேருக்கும் ஒரே சுபாவங்கள் இருக்காது, 2 பேருடைய செயல்பாடுகளும் வித்தியாசமா இருக்கும், 2 பேருடைய கருத்துகளும் வித்தியாசமா இருக்கும், எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. அப்ப 2 வேறுபட்ட கருத்து உடையவர்களை தான் கர்த்தர் இணைக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? எங்கள் 2 பேருக்கு கருத்து இல்லை, ஒற்றுமையான கருத்து இல்லை. இதனால வேதத்துல நம்ம என்ன செய்கிறோம்? நாம் வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை எடுக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு. இப்போ பிரச்சனை நேரத்துல, கணவன் மனைவியினுடைய பிரச்சனை நேரத்துல யாரிடத்துல போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்துல போயிருக்க வேண்டும், கர்த்தரிடத்துல இருந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துல இருந்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த ஒரு பழத்தின் மூலமாய் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பழத்தை நீ சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை சாப்பிட்டாங்க. சரி இருக்கட்டும்,
அது சாப்பிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்து அந்த காரியத்தை சாப்பிட்டோம், தீர்மானத்தை மீறிட்டோம். சரி, ஓகே, இந்த பிரச்சனை நம்ம யாரிடத்துல கொண்டு போயிருக்கலாம்? கர்த்தரிடத்துல கொண்டு போயிருக்கலாம். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் உறவாடி கொண்டிருக்கிற அதே நேரத்துல கர்த்தரும் அந்த தோட்டத்துல ஆதாமுக்கோடும் ஏவாளோடும் உறவாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் சொல்லிவிட்டார், கனியை புசிக்காத என்று சொல்லிவிட்டார். இப்போ சாத்தான் வந்து சொல்றான், அதை நீ புசிச்சா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ நல்லா புசித்து சாப்பிடு என்று சொன்ன உடனே இவர்களுக்கு ஒருவேளை இந்த ஏவாளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குமானால், கருத்து வேறுபாடு வந்திருக்குமானால், இவள் நேர யாரிடத்துல பெயர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? ஆதாம் ஏவாளும் இணைந்து கர்த்தரிடத்திலே போயிருக்க வேண்டும். ஒருவேளை ஆதாம் வெளியில பிஸியாக இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆதாம் ஏவாள் வீட்டில் இருக்கிறாள், அப்ப வீட்டில் இருக்கிற ஏவாள் என்ன செய்திருந்திருக்கலாம்? கர்த்தரை நோக்கி பார்த்திருந்திருக்கலாம். கர்த்தரிடத்துல இந்த கருத்தை கொண்டு போயிருக்கலாம். என்னிடத்துல காதுகளிலே இவ்விதமாய் அநேக கருத்துகள் வரும். குடும்ப வாழ்விலையும் அதே போலதான். நான் கர்த்தர் எனக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்திருந்தால், கர்த்தர் எனக்கு இதுதான் கணவன் என்று சொல்லி அநேகர் தீர்மானத்தை எடுத்திருப்பார்கள். அநேகர் ஜெபத்துல தீர்மானம் எடுத்திருப்பார்கள். அநேகர் உபவாசித்து தீர்மானம் எடுப்பார்கள். திருமண வாழ்க்கையில அநேகர்கிட்ட கேட்டா சொல்லுவோம், ஜோம் பண்ணா கர்த்தர் என்னமா பேசினார்? ஆமா பாஸ்டர், இதுதான் என் வாழ்க்கை துணைன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழியும் பொழுது நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? இவன் எனக்கு வேண்டாம். அப்ப கர்த்தர் தந்தாரா இல்லையா என்று சொல்லுகிற பல கேள்விகள் நம்முடைய இருதயத்திலே எழும்புவது உண்டு. ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே வைத்து தேவனிடத்திலே உங்களுடைய ஒற்ற கருத்துக்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் ஆலோசனை யாரிடத்தில் கேட்கிறீர்கள்? நமக்கு தெரிந்தவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், நம்முடைய உறவினரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், நம்முடைய சகோதரர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம், நம்முடைய பெற்றோரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம். அப்ப இப்படி ஆலோசனை நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் தவறான ஆலோசனைகளை நம்மிடத்தில் தந்து விடுகிறார்கள். அப்ப தவறான ஆலோசனை நாம் பெற்றுக்கொண்டு செயல்படும் பொழுதுதான் அங்கு மிகுந்த ஒரு வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட தாவீதை போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய விருப்பத்தின்படியும் நம்முடைய சுயத்தின்படியும் மாம்சம் விரும்புகிறதை போல நம்ம செயல்பட்டு விட்டு இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னும் நம்முடைய வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அன்னைக்கு சாலோமன் ராஜா தன்னுடைய பிள்ளையாகிய யெரொபெயாம் ஆட்சியின் காலத்துல யெரொபெயாம்ட்ட வந்து சொல்றாங்கப்பா, அங்குள்ள இருக்க வயது சென்றவர்கள் அந்த தேசத்தினுடைய குடிகள் வந்து சொல்றாங்க, உங்க அப்பா எங்களுக்கு அதிகமான வரியை சுமத்தி இருக்கிறாங்க, கொஞ்சம் வரி எங்களுக்கு கொஞ்சம் குறைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அங்க என்ன சொல்றாங்க. அப்ப யெரொபெயாம் என்ன செய்கிறார்? ரெகோபெயாம் அந்த இடத்துல வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ரெகோபெயாம் கர்த்தரிடத்திலே சார்ந்திருக்க வேண்டும், இல்லைன்னா அனுபவம் உள்ளவரிடத்திலே சார்ந்திருக்க வேண்டும். இவனோடு காலத்தில் இருக்கிற வாலிபர்களோடு போய் சேர்ந்து இவன் ஆலோசனை பண்ணுகிறான். அப்போ அவன் ஆலோசனை பண்ணது நிமித்தமாய் அவருடைய ஆலோசனை எப்படியாய் மாறியது தெரியுமா? இல்ல, நீ இன்னும் வரியை கூட்டுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப மறுநாள் அந்த தேசத்தினுடைய குடிகள் எல்லாம் வராங்க. குடிகள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் இன்னும் சுமையதான் சுமத்துவேன்னு சொல்லி அந்த இடத்துல நல்ல ஆலோசனையை கொடுக்காததுனால, வாலிபர்கள் கொடுக்காததுனால அந்த 12 கோத்திரங்களும் உடைக்கப்பட்டு யூதா கோத்திரம் என்றும் எருசலேம் என்று சொல்லி 2ஆக தேசம் பிரிக்கப்படுகிறது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தான் என்னை இணைத்தார், அப்ப கர்த்தர் தான் எனக்கு ஆலோசனை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருப்போமானால் நிச்சயமாய் நமக்கு அதை செயல்படவும் மீண்டும் ஓடுவதற்கும் கர்த்தர் பலனை தந்திருப்பார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய தேவையில்லாத இடத்துல ஆலோசனை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து வந்திருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு அதில் பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் தர விரும்புகிறார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் ராஜா 5 முறை யுத்தத்திலையும் கர்த்தர் பாதுகாத்தார். தாவீதுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், சாமுவேல் தீர்க்கதரிசி அன்று என்னை அபிஷேகத்திற்கு சாகுவதற்காக அல்ல, எனது இதே தேசத்துல என்னை எப்படி வைக்கிறார், ராஜாவாய் வைப்பேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்களை இவன் மறந்து போனான்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற தரிசனமும் திட்டங்களும் வாக்குத்தத்தங்களும் எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் என்று ஒன்று வருகிறதோ அப்பொழுது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திட்டங்களையும் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் மறக்க வைத்து விடுகிறவனாக இருக்கிறான். உங்க வாழ்க்கையில பயம் என்று சொல்லுகிற ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? தாவீது செய்த காரியம் என்ன? ஏன் கர்த்தரிடத்தில் அன்னைக்கு ஆலோசனை கேட்கவில்லை? ஒரு பயம்தான். அப்ப பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் எல்லாவற்றையும் மறக்க செய்து விடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைகள் என்ன? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை ஏன் மறந்தீர்கள்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லி உனக்கு வாக்கு பண்ணி அழைத்தவர் எங்க? உன் விருப்பத்தின்படி ஓடுவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. கர்த்தர் உன்னை அழைத்தது ஒரு தெய்வீக திட்டத்தோடு தானே அழைத்திருக்கிறார். தெய்வ சித்தத்தோடு தானே அழைத்திருக்கிறார். நம்மளை அழைக்கும் போது அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் தானே. நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை உயர்த்துவேன்ப்பா, உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா. அவர் அப்படி சொல்லிதானே உன்னை அழைத்தார். உன்னை வாக்கு தத்தத்தை இன்னைக்கு மறக்கடித்ததுனால ஒருவேளை நீயே உன்னுடைய சுயநலமாய் சில தீர்மானங்களை எடுத்ததுனால நீ நெருக்கப்படலாம். இன்னைக்கு ஒருவேளை நீ சில தீர்மானத்தினால வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அதற்கு வேண்டிய பதிலை உங்களுக்கு தந்து நடத்துவாராக. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த தவறுதலான சூழ்நிலைகளை நாம் எடுக்கும் பொழுது வேதத்துல 30ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அழுதுகிறாங்களா? அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகமிட்டு சத்தமிட்டு அழுதார்கள். அப்ப வந்து பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒருவேளை எடுத்த தீர்மானத்துல கஷ்டத்துல அழுது கொண்டு இருக்கீங்களா? தாவீதை போல நெருக்கப்படுறீங்களா? தாவீதை போல கஷ்டப்படுறீங்களா? தாவீதை போல உபத்திரவப்படுறீங்களா? இன்னைக்கு என்னால் அழுகிறதற்கு கூட எனக்கு பலன் இல்லை பாஸ்டர். இன்னைக்கு அழுகிறதற்கு கூட எனக்கு பலன் அல்ல. எடுத்த தீர்மானம் தவறுதலாய் மாறியது. நான் நன்றாக தான் இருக்கும் என்று நானாக தீர்மானம் எடுத்தேன். இன்றைக்கு நான் அழுது கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, வாலிப நாட்களில இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில லவ் என்று சொல்லுகிற ஒன்றில் சிக்கிக்கொள்ளும் பொழுது பெற்றோருக்கு தெரியாது. ஏன்னா பெற்றோரிடத்துல சொன்னா அவங்க அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி மாத்திடுவாங்க. பாஸ்டர்கிட்ட சொன்னா அவர் வசனத்தை எடுத்து இது சரி இது தவறுன்னு சொல்லிடுவாரு. அதனால பாஸ்டர்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்போ இதுக்காக ஆலோசனை கேட்க போறது யார்கிட்ட? அநேக நண்பர்களிடத்துல நம்ம ஆலோசனை கேட்க போறோம். ஏமா நான் இப்படி பண்றேன் சரியா தப்பா, நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்னு சொன்னா நண்பர்கள் என்கரேஜ் பண்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு அநேகருடைய ஆலோசனை தேவ சமூகத்தில் வருவதும் இல்லை, பெற்றோரிடத்துல வருவதும் இல்லை, ஊழியரிடத்துல வருவதும் இல்லை. தானாகவே முயற்சி எடுத்து விடுகிறார்கள். அப்ப தானாகவே முயற்சி எடுத்தது நிமித்தமாய் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். எனக்கு இதுல இருந்து ஒரு மாற்றம் வருமா என்று கூட நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை எப்பா நீ எடுத்த தவறுகள், ஒருவேளை நீ எடுத்த தீர்மானம் ஒருவேளை தவறுதலாக இருந்தாலும் அந்த தவறை திருத்துவதற்கு கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். யாரிடத்துல ஆலோசனை கேட்கணும்? ஐயா நான் எடுத்த தீர்மானம் தவறாயிடுச்சு, நான் எடுத்த திட்டம் தீர்மானம் ஆயிடுச்சு, நான் என்ன செய்யறது? அப்போன்னா நாம் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். இன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக, எடுத்த தீர்மானம் சரியில்லாததுனால எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில அழுது கொண்டு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். என்ன செய்வேன் என்று தெரியவில்லை, என்ன செய்வேன் என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறவங்கள தான் கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாமா? 6வது வசனத்தை வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் அனைக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே அவனை திடப்படுத்தி கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளை, யார் இவங்க செய்யறாங்க?
இந்த தாவீதோடு கூட இருந்தவர்கள் யார் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கும் பொழுது, அவனோடு கூட இருந்தவர்கள், அதாவது கைவிடப்பட்டவர்கள், தேசத்தில் அவனை கைவிடப்பட்டவர்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வீட்டிற்கு ஆகாதவன் என்று சொன்னவர்கள், இவன் உருப்படாதவன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் தாவீதுக்கோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள்தான் அநேக யுத்தங்களிலேயும் தாவீதை பாதுகாக்கிறவர்களாயும் இருந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீ எடுத்த தீர்மானம், உன்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னை காயப்படுத்துகிறவர்களாக ஏன் இருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்முடைய கேள்வி, ஏன் என்னை இவங்க எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க? இவங்க ஏன் என்னை இவ்வளவு பகைக்கிறாங்க? இன்னும் என் கூட தானே இருந்தாங்க, இன்னும் எவ்வளோருக்கு நான் நல்லது தானே செஞ்சேன். இப்போ பாருங்க, கடன்பட்டவர்கள், தேசத்தை விட்டு துரத்தினவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேசத்தில் அங்கீகாரம் கொடுக்காத ஜனங்கள் எல்லாம் தாவீதோடு சேர்ந்திருக்காங்க. அப்ப தாவீதோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அவனுக்கு அடைக்கலம், தாவீது இடத்துல வரும்பொழுது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான், ஆகாரங்களை கொடுத்தான், அவனை பாதுகாத்தார்கள். எல்லாம் செஞ்சது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம் இவ்வளவு நன்மைகளை செய்தவர்களே நம்மளை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், சில இடத்துல தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய நாம் காத்திருக்காமல் கடந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு நான் எடுக்கிற தீர்மானம் தான் சரி அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க போவீங்கன்னா நிச்சயமா அது ஆபத்துல கொண்டு போய்விடும், சில கண்ணிகளிலே கொண்டு போய்விடும். அப்ப இவனை தெரிஞ்சவங்க எல்லாம் கல்லறிகிறாங்க, பகைக்கிறவங்க எல்லாம் பகைக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நான் இவர்கள் இப்படி செய்வார்களா என்று ஒருவேளை நான் நினைத்து கூட பார்க்கல, இவங்க என்னை இப்படி செஞ்சுட்டாங்களேயா அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா? நான் இவங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சேன், ஆனா அவங்களே என்னை இப்போ கல்லறிகிறாங்களே. ஒருவேளை கல்லுனா இப்போதைக்கு நம்ம சொல்ல போனோம்னா, நீங்க வார்த்தை என்கிற கல், வார்த்தையை எறிகிறார்கள், வார்த்தை மூலமா காயப்படுத்துகிறார்கள், வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார்கள். அப்ப சில திட்டங்களை நம்ம தவறுதலா எடுக்கும் பொழுது, ஒரு குடும்ப வாழ்வுக்கு இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தவறுதலா ஒரு ஆலோசனை நாம் எடுத்து விட்டோமானால், ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார் கல்லறிவார்கள். அவர்கள் மட்டும்தான் கல்லறிவார்களா? இல்ல, நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கல்லறிவார்கள், கடுமையான வார்த்தைகளை பேசி நோகடிப்பார்கள். அது மட்டுமல்ல, நாம் வீடை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மளை கல்லறிவார்கள். இவளுடைய வாழ்வா, இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தா, இவெல்லாம் வராமலே இருந்திருக்கலாம், எதுக்கு இவெல்லாம் உயிரோட இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய நேரம் நாம் எடுத்த தீர்மானமே நமக்கு எதிராக எழுப்பி நிற்கும். அன்றைக்கு தாவீதை போல அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வருத்தப்பட்டு நீங்கள் இருக்கலாம். ஆனா தாவீது என்ன செய்ய, இந்த நேரத்துல கவனமா இருக்கணும், இந்த பிரச்சனை நேரத்துல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல தான் நீங்க கவனமா இருந்து தேவ சமூகத்துக்குள்ள உங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் எடுத்த ஆலோசனை உண்மையாகவே அது சரியில்லாததுனால நான் வேதனைப்படுகிறேன், அது நான் எடுத்த தீர்மானத்தினால நான் அநேக நேரம் நான் காயப்படுகிறேன், நான் எடுத்த தீர்மானம் சரியில்லாததினால் என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை கல்லெறிகிறார்கள், நான் எடுத்த தீர்மானம் எனக்கு சரியில்லாததுனால இன்னைக்கு என்னுடைய குடும்பமே என்னை ஒதுக்கி வைக்கிறது, என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னுடைய அம்மா என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், எந்த உறவு முறை எல்லாம் என்னை ஒதுக்கி வைக்கிறது, இப்ப தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் மீண்டும் கர்த்தரிடத்துல என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல பலன் பட பழகணும். கர்த்தருக்குள்ள நீங்கள் பலப்பட ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்ப எதை அவன் திடப்படுத்தி கொள்ளுகிறான் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திலே அவன் திடன்படுத்தி கொள்ளுகிறான். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தையை அவனுக்குள்ளே திடனாய் மாறுகிறது. இதுவரையிலும் சுயமாய் தீர்மானம் எடுத்த ஒரு மனிதன் பிரச்சனை நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல, மனிதர்கள் கைவிடுகிற நேரத்துல, மனிதர்கள் கல்களை எறிகிற நேரத்துல கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு எப்படி திடப்படுத்தி இருப்பான் என்று நான் கற்பனைகளை யோசித்து பார்க்கிறேன். நான் ராஜாவா இருக்க வேண்டியவன்,
நான் அழிந்து போவதற்காய் கர்த்தர் என்னை அபிஷேகிக்கல, நான் தேசத்தின் ராஜாவா இருக்கும்படிதான் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், வேர் பிரித்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். குப்பையில இருக்கிற மனுஷனை கர்த்தர் சிங்காசனத்துல கொண்டு வர அவரால் முடியும் என்று சொல்லிதான் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதா? திடப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசின வார்த்தைகள் இருக்கிறதா? திடப்படுத்தி கொள்ளுங்க. வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாருங்க. இப்போ பாருங்க, தாவீதோடு கூட இருந்தவங்க, அவர்களுக்கு மரணம் ஒன்றும் இல்லை, அவங்களை அப்படியே என்ன செஞ்ச, சிறைப்பிடித்தி கொண்டு போனான். அப்ப தேவனுடைய திட்டம் அந்த அந்த கூட்டத்துக்குள் இருக்கிறது. அதனால ஒரு அழிவையும் அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு சேதம் தான் இருந்துச்சு, பொருள் சேதம் தான் இருந்துச்சு. ஆனா மரணம் இல்லாமல் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் 32 அழகாய் சொல்லு, அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல். அப்போ கொன்று போடாமல்னா அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் அழிக்க முடியாது. தேவ சித்தம் இல்லாமல் ஒரு மனிதனை தொட முடியாது. கர்த்தர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்காத கர்த்தர். இந்த நாளில் ஒருவேளை இந்த செய்தியை நீங்க ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கை தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாய் நீங்களாக ஒரு ஆலோசனை எடுத்து தோற்று போய் இருந்தா, கர்த்தரிடத்துக்குள்ளே திடன் உள்ளவர்களாக, பலப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அடுத்த வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ 7வது வசனம் நம்ம வாசிக்கலாம். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டும், நான் அந்த தண்டையை பின்தொடர அதை வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. அப்போ தாவீது கர்த்தருக்குள்ளே திடப்பட அவனுடைய வாக்குத்தத்தங்களும் தேவன் வைத்திருக்கிற சித்தங்களையும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் எதிர்காலத்துல கர்த்தர் அவனை எப்படி நடத்த போகிறார் என்கிற எல்லாவற்றையும் தன்னை நினைத்து திடப்படுத்தி கொண்டு இப்ப சொல்றாருப்பா, நீ என்ன செய்துனா அங்க இருக்கிற ஆசாரியனை நோக்கி கூப்பிடுப்பா, ஆசாரியனை வர சொல்லுப்பா. ஆசாரியனை வர சொல்லி அந்த தாவீது யோபத்தை அணிந்திருக்கிற அந்த யோபத்தை என்னிடத்துல கொண்டு வா, நான் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் முதல் எடுத்த தீர்மானங்கள் தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். முதல் எடுத்த தீர்மானங்கள் சரியில்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம். மீண்டும் தாவீது என்ன செய்கிறார்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, நான் செய்த தவறு இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா அந்த தண்டையை நான் பின்தொடர்ந்து போனால் நான் அதை பிடிப்பேனா? இன்னைக்கு மீண்டும் கேளுங்க, ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானம் சரியில்லை தான், ஆனா இந்த சரிப்படுத்துவதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர், இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர், இந்த கண்ணீரை மாற்றுவதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர், இந்த போராட்டத்தை, இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவதற்கு நீ நல்லவராக இருக்கிறீர். மீண்டும் இதை சரி செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். எடுத்த தீர்மானம் சரியில்லை தான் ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானம் சரியில்லை தான், ஆனா இது சரிப்படுத்துகிறவர் நீர். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல தேவன் பார்க்கும் பொழுது பூமி எப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. அப்போ ஒழுங்கின்மையுமாய் இருந்த அந்த இடத்தை ஒழுங்குபடுத்தின பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பங்களையும், சிறைப்படுத்தப்பட்ட அனுபவங்களா இருக்கலாம், எல்லாம் சிறைப்பட்டு இருக்குது பாஸ்டர். என் பிள்ளை சிறைப்பட்டு ஏதோ ஒரு பாவத்துல சிறைப்பட்டு இருக்கிறது, என் கணவனார் ஏதோ ஒரு இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறார், கடன் என்கிற சிறை நம்ம வாழ்க்கையை பின்தொடர்ந்து வரலாம், வியாதி என்கிற சிறை நம்மளை பின்தொடர்ந்து வரலாம், பிசாசு என்கிற போராட்டம் நம்மளை பின்தொடர்ந்து வரலாம், ஏதோ ஒன்று நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம், சிறையாக்கி இருக்கலாம்.
உன் ஆசீர்வாதத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு வட்டியும் வாங்கி இன்னைக்கு வட்டி கடனை அடைப்பதற்கே என்னால் முடியாதபடி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சிறையிலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்கக்கூடும்? அதனாலதான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. இப்போ கர்த்தர் சொல்லிட்டார், எப்பா நான் நீ செய்த தீர்மானம் ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம், அப்பா நான் சரிப்படுத்துகிற ஆவியானவர் நான் உன் கூட வரப்போறேன், நீ போ, ஒன்றையும் இழக்காமல் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னார். இப்ப இவன் என்ன செய்யறானா, 9வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் போசோர் ஆற்று அண்டைக்கு வந்தபோது அங்கு சிலர் நின்று போனார்கள். தாவீதோடு 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 600 பேர் இருந்த இடத்துல 200 பேர் தான் இருந்தாங்க. 600 பேர் இருந்த இடத்துல 200 பேர் நின்றுட்டாங்க, 400 பேர் பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா எல்லாம் ஒன்னோட ஒத்து போக முடியாது. சிலர் பின்வாங்க தான் செய்வாங்க, சிலர் தரிசனத்துல ஓட முடியாதுதான், சிலர் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் போய் முன்ன நிக்க முடியாது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி திரும்ப நீ பெற்றுக்கொள்வாய்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன செஞ்சிட முடியாது, தரிசனத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவாங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. 10 வயசுல இருந்த நண்பர்கள் 40 வயசுல இன்னைக்கு இல்லை. நம்ம கூட படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம சிங்கிளா தான் இருக்கிறோம். நம்மளும் நம்மள குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளுமா தான் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டு சிறையாக்கப்பட்டு போனாலும் கர்த்தரிடத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் நான் போனாலும் எல்லாவற்றையும் பிடித்து திருப்பி கொண்டு வருவேனா என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கிறான். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையை, இன்னைக்கு நீங்கள் கர்த்தரைக்குள்ளே திடன் உள்ளவர்களாக திடப்படுத்துகிறவர்களாக இருந்து மீண்டும் யுத்தத்தை ஆயத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. இவன் கர்த்தரிடத்திலே கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மீண்டும் செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல தாவீது இப்போ 200 பேர் நின்றுட்டாங்க, 400 பேரோடு போறான். ஆனா இப்போ ஒரு இடத்துல வர்றான் பாருங்க. 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது ஒரு வாசிங்க. நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியால் சுட்டரித்து போட்டோம் என்றான். இது சொல்லுகிறது யார் அப்படின்னா, அந்த யுத்தத்துல வந்த ஒரு மனிதன். யார்? தாவீதினுடைய கூட்டத்துல சிக்லாக்ல வந்து யுத்தம் செய்த ஒரு எகிப்திய வாலிபன், ஒரு அமலேக்கியன். அப்ப அந்த இடத்துல யுத்தத்துக்கு வந்துவிட்டு மீண்டும் தன் தேசத்திலிருந்து விரட்டப்பட்ட ஒரு மனிதன் தான் யாரு? இந்த மனுஷன். இந்த மனுஷனுக்கு தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? நன்மை செய்து அவனுக்கு உதவியை தேடுகிறான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு யார் உன்னை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில நீ சிலருக்கு மன்னிக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு பிசாசு செய்கிற மிகப்பெரிய திட்டம் என்ன தெரியுமா? யாரிடத்திலிருந்தெல்லாம் ஆசீர்வாதம் வரணுமோ, யாரிடத்திலிருந்தெல்லாம் நன்மைகள் வரணுமோ அவர்களிடத்துல பகையை உருவாக்கி என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, அவர்களிடத்திலிருந்து வருகிற நன்மையை பிசாசு தடை செய்து விடுகிறான். அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு அநேக பகைகள் வருகிறது? ஏன் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்? சில மனிதனிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள விடாதபடி அந்த மனிதர்களோடு உனக்கு பகையை உருவாக்கி, அந்த மனுஷனிடத்திலிருந்து பகையை உருவாக்கி மன்னிக்க முடியாத சுபாவத்தை பிசாசு தந்து அந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நாம் இழந்து போய் நிற்கிறோம். ஆனா தாவீது அப்படி அல்ல. தனக்கு தீங்கு செய்த, தன் குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் தீங்கு செய்த ஒரு மனிதனை அவன் கண்டுபிடித்தான். அந்த மனிதனுக்கு உதவி செய்து கேட்கிறாப்பா, இப்படி போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றாமா, எந்த இடத்துல உனக்கு மனிதர்கள் தீமை செய்கிறார்களோ அதே இடத்துல இருந்து கர்த்தர் உனக்கு நன்மையை வர செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு மோசையினுடைய காலத்துல 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அழித்து விட வேண்டும் என்று பார்வோன் திட்டத்தை இடுகிறான். அந்த திட்டம் எந்த இடத்திலிருந்து வந்ததோ அதே இடத்துல தான், பிரச்சனை வந்த இடத்துல தான் மோசையும் வளருகிறான். அப்ப இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு பிரச்சனை வருகிறது, கஷ்டம் வருது, எந்த மனுஷன் மூலமா வருகிறது என்று கவலைப்படாத. எல்லாரையும் மன்னிங்க,
கர்த்தர் உங்களை அதே இடத்துல இருந்து சில ஆசீர்வாதங்களை தர நல்லவராக இருக்கிறார். இப்ப தாவீதை கைடன்ஸ் பண்றதுக்கு கர்த்தர் சில மனிதர்களை இணைக்கிறார், சத்துருக்களை இணைக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இதே போல எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் இணைக்கிறவராக இருக்கிறார். எதற்கு தெரியுமா? உன்னை வழி நடத்துகிற கர்த்தர் உன் சத்துருவை உனக்கு பக்கமாய் கொண்டு வர விரும்புகிறார். நீ கர்த்தரை எவ்வளவு தூரம் நீ நேசிக்க 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 உன் சத்துருக்கள் எல்லாம் உன் சிநேகிதர்களாய் மாறுவார்கள். அப்ப இன்னைக்கு நீ கர்த்தரை அதிகமாய் பிடி, கர்த்தர் உன் சத்துருக்களை உன் பாதப்படிகளை ஆக்குவாராக. அல்லேலூயா. இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. இப்ப தேவ சமூகத்துல கொண்டு வந்தான், ஆலோசனை கேட்கிறான். ஆலோசனை கேட்டுட்டு அந்த ஆலோசனைப்படி செயலாற்றப்படும் பொழுது எந்த சத்துரு அளித்தானோ அதே சத்துருவின் மூலமாய் உதவிகளை கர்த்தர் பெற்றுக் கொடுக்கிறார். 600 பேரோட போனவர் இப்பொழுது 400 பேரோட போகிறான். ஏன்னா அவர்கள் களைத்து போனவர்கள் 200 பேர், சோர்வடைந்தவர்கள் 200 பேர், உற்சாகமுள்ளவர் 400 பேர். இப்ப 200 பேரை விட்டு விட்டு 400 பேரோட யுத்தத்திற்கு போகிறார். போய் வேதம் சொல்லி கொடுக்கிறது, 16வது வசனம் சொல்கிறது, அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதேயா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரியதான இந்த எல்லா கொள்ளைகளையும் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை சத்துரு உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் சுரண்டி விட்டு, உன்னுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் சுரண்டி விட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை சத்ரு நினைக்கலாம், நான் இவனுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்து இப்ப இன்னைக்கு வந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாள் என்று சத்ரு ஒருவேளை வேதனையோடு ஒருவேளை இருக்க வேண்டியவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னுடைய செல்வத்துக்கு ஒருவேளை நீ செல்வத்தானா இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு கடன்காரனாய் இருக்கிறாய். காரணம் சத்ருவானவன் உனக்கு வேண்டிய துர் ஆலோசனைகளை கொடுத்து, பிசாசன் உலகத்தில் இருக்கிற ஆசைகளை எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்து, உலகத்தினுடைய இச்சைகளின்படி உன்னை வாழ வைத்து இன்னைக்கு அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நீ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நான் அவனை வழி தப்ப வைத்து விட்டேன் என்று சொல்லி ஒருவேளை நீ ஒருவேளை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்காது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்காது. இப்ப தாவீது என்ன செய்கிறார்? அங்க போய் பார்க்கிறார், மிகுந்த சந்தோஷம், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷம். இப்போ இதே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது அவன் கூட எத்தனை பேர் வர்றாங்கிறது முக்கியமல்ல, அவனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுக்கு முக்கியமாக இருந்துச்சு. அவன் சொல்றான் பாருங்க, 17வது வசனம், அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்களை தவிர அவர்கள் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பிசாசானவன் தவறான ஆலோசனைகளை உன் வாழ்க்கையிலே கொடுத்து உன் வாழ்க்கையை சிதைக்க வேண்டும் என்று நினைத்து ஒருவேளை இன்னைக்கு அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சந்தோஷம் அது நிரந்தரமா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு யுத்தம் செய்து அவன் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலத்திற்குள்ள அந்த இருக்கிற எல்லாரையும் அழித்து அவன் என்ன செய்கிறான்? அங்க இருக்கிற குமாரர் குமாரத்திகள் பிள்ளைகள் அங்க இருக்கிற உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாய் கொண்டு எடுத்து வருகிறான். இன்னைக்கு நீ எதெல்லாவற்றையும் இழந்து போனாயோ, ஒருவேளை துர் ஆலோசனையை கேட்டு பிசாசான் எடுத்த திட்டத்திற்கு நீ செவி சாய்த்து, அன்றைக்கு ஏவாள் அன்னைக்கு பிசாசு எடுத்த திட்டம் எப்படியாகிலும் இவளை வஞ்சித்து விட வேண்டும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய விடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு அவள் எடுத்த அந்த தீர்மானம் செவி சாய்த்ததுனால வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவித்த ஏவாளை போல நாம் இராதபடிக்கு
கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யத்தக்கதான கிருபையை, ஞானத்தை நமக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. இந்த முதல் நாள் கூடுகையில எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் அது மனமகிழ்ச்சியும் சந்தோஷமுமாய் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு பிசாசினுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அநேக நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஏன்? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களிடத்துல தர விரும்புகிறார். இன்னைக்கு அன்பு பிள்ளைகள், ஒருவேளை இதுவரையிலும் தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்டு செய்த பிள்ளைகள், சூழ்நிலைகள் நிமித்தமாய், பயத்து நிமித்தமாய் நீங்களாய் தீர்மானம் எடுத்து ஒருவேளை இந்த இடத்துல கலங்கி வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சமாதானத்திற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பங்கள் பாவம் என்கிற சிறைக்குள்ள இருக்கிறது, நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் என்று சொல்லுகிற பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளை என்னதான் பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறான், அவனுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஆலோசனை தாங்க. யாரிடத்துல அமர்ந்து இருக்கணும்? கர்த்தரிடத்துல அமர்ந்துருங்க. கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். ஒருவேளை பிசாசான் எடுத்துட்டு போனது கொஞ்சமா இருக்கலாம், கொஞ்சம் செல்வத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ ஜெபித்து தேவ சமூகத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு போகிற உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்ததற்கு பதிலாக அதிகமான கொள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான பொருட்களை தாவீது அங்க இருந்து எடுத்துட்டு வருகிறான். அதை எடுத்து அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறான். ஆனா அவன் ஒன்று சொல்றான் பாருங்க, அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய நல்ல குணம் என்ன தெரியுமா? அந்த குணம் நம்மள்ட்ட இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. உடாய்த்து போனதுனாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பெசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது அவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கு எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்திடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடு வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியும் தன் தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். 23வது வசனம், அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வைத்திருந்த இந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். 24, இந்த காரியத்தில் உங்கள் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பாகமாய் பிரித்து கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகி கிறிஸ்து இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருவேளை நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கல, நான் கர்த்தரை தேடுகிறேன், என் குடும்பம் வரல, இப்படி எல்லாம் இல்லைங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவேளை நீ ஜெபிக்கிறதுனால, நீ ஆலோசனை கேட்கிறதுனால உனக்கும் ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா.